வணக்கம். இன்றைக்கி நாங்கள் குலாப் ஜாமுன் ஸ்டைலில் ஒரு புதுவிதமான ஸ்வீட் ஒன்று தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தாலும் அதை விட சுவையானது. இது முழுக்க முழுக்க இயற்கையான மூலப்பொருட்களை கொண்டு தான் இதை செய்திருக்கிறேன். எல்லாமே எங்களுக்கு பக்கத்தில் கை கட்டின தூரத்தில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் செய்திருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் அடுப்பில் பாத்திரம் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் 2 கப் ரவை போட்டுக்கொள்ளுவோம். இந்த 2 கப் ரவையும் 350 கிராம் அளவு வரும். அடுப்பை நல்ல மெல்லிய நெருப்பில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் இந்த ரவையை வறுத்து கொள்ளுவோம். நல்லா சூடாகும் வரையும் வறுக்க வேணும். ரவையின் நிறம் மாறக்கூடாது. இப்போ தான் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து கிளிநொச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி கொள்ளுங்கள். ரவை வறுபட்டுட்டுது. இப்போ இதில் நான் பனம் பானி ஊற்றிக்கொள்கிறேன். எங்களுக்கு விரும்பினா முழுவதுமாகவே பனம் பானியை ஊற்றி இந்த ரவையை குழைச்சி கொள்ளலாம். ஆனால் என்னட்ட இவ்வளவு தான் பனம் பானி இருக்குது. அதால் நான் மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி கொள்ள போகிறேன். நாங்கள் 2 கப் ரவை எடுத்திருந்தோம். இதுக்கு எல்லாமாக சேர்த்து பானியையும் சேர்த்து ஒரு 4.5 கப் அளவு தண்ணி கிட்ட எனக்கு முடிஞ்சிருக்கு. இதில் நாங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை குழைக்க வேணும். நான் இதுக்கு இளஞ்சூடான தண்ணி தான் விட்டு குழைக்கிறேன். நான் இந்த ஸ்வீட்டை சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அநியாயமாக இந்த பனம்பழங்களெல்லாம் நடுக விழுந்து அநியாயமாக போகுது. இப்படி ஒன்று புது முயற்சியாக செய்து பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் நான் நினைச்சதை விட இது அவ்வளவு அருமையாக வந்தது. அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன். நான் இந்த ரவையோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கொண்டேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரவையை குழைச்சிட்டேன். இதை இப்படியே நாங்கள் கொஞ்சம் ஆற விடுவோம். ஆறுறதுக்கு பிறகு இதை நல்லா குழைக்க வேணும். இப்போ நான் ரவையை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை குழைச்சி கொள்ளுவோம். கையில் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து கையில் ஒட்டாத மாதிரி இதை வடிவாக குழைச்சிடுவோம். கணக்கு அழுத்தம் கொடுத்து குழைக்க தேவையில்லை. ஒரு அளவுக்கு நாங்கள் விரிசல்கள் இல்லாமல் குழைச்சோம்னா சரி. அதே நேரம் ரவையில் கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாத மாதிரி குழைச்சி எடுக்க வேணும். நான் ரவையை நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். எந்த விதமான விரிசல்களுமே இல்லை, ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி ரவையை குழைச்சாச்சு. இனி இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்ளுவோம். அளவான சைஸில் மாவை பிரிச்செடுத்து உள்ளங்கையில் வச்சு வடிவாக நடுவில் அழுத்தம் கொடுத்து நல்ல உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி கொள்ளுவோம். நாங்கள் எங்களோட பனம்பழத்தை என்னென்ன வகையில் பயன்படுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் பயன்படுத்தி அதன் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் எங்களோட ரவையெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். இதை நாங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்குரிய பானியை தயார் செய்து கொள்ளுவோம். நாங்கள் இன்றைக்கி பனங்கட்டியில் தான் பானி காய்ச்ச போகிறோம். பனங்கட்டியில் பானி காய்ச்சினா எப்படி இருக்குமென்னு சொல்லி நீங்கள் கற்பனையில் அந்த சுவையை ஒருக்கா அனுபவித்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த பனங்கட்டியை தட்டி தூளாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். பனங்கட்டியை தூளாக்கி எடுத்துட்டேன். இது எங்களோட நல்ல தரமான பனங்கட்டி. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் எங்களோட பனங்கட்டியை போட்டுக்கொள்ளுவோம். பனங்கட்டியை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். பனங்கட்டியை கரைக்க தேவையில்லை. இதை நாங்கள் வடிகட்டவும் தேவையில்லை. ஏனென்னா இதில் கொஞ்சம் கூட மண்ணோ தூசியோ இல்லை. அதால் நான் அப்படியே கட்டியாகவே போட்டுட்டேன். அந்த சின்ன சின்ன கட்டிகளும் தண்ணி சூடு இருந்தோன்னு அது கரைஞ்சிரும். அப்படியே இந்த பனங்கட்டியோட கொஞ்சமாக நாங்கள் சீனியும் சேர்த்து கொள்ளுவோம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்து கொள்கிறேன்.
ஏனெண்டா 2 பனங்கட்டி காணாது பானி காய்ச்சறதுக்கு. நாங்கள் இன்னும் 2 பனங்கட்டி சேர்த்து போட்டோம்னு சொன்னால் சீனி போட தேவையில்லை. இந்த பானி நல்லா ஒரு கொதி வந்ததுண்டா காணும். இதில் பதம் ஒன்றும் தேவையில்லை. எங்கள்ட பனங்கட்டி பானி தயாராகிட்டுது. இதை இறக்கி ஓரமாக வச்சிருவோம். இனி நாங்கள் உருட்டி வச்சிருக்கிற எங்கள்ட ரவை உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். முன்னமெல்லாம் நாங்கள் இப்படி விதவிதமாக பனம்பழத்தில் சாப்பிட்றதில்ல. பனம்பழம் கிடைச்சா சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். வீட்டில் பனங்காய் பணியாரம் சுட்டால் தான் உண்டு, அல்லது எங்களுக்கு பனங்காயே காணும், சுட்டு சாப்பிடுவோம். அமிர்தமாக இருக்கும். இந்த உருண்டைகளை நாங்கள் பக்குவமாக பார்த்து பொரித்து எடுக்க வேணும். கரண்டியை கண்டபடி போட்டு நாங்கள் கிளறி விடக்கூடாது. இந்த ரவை உருண்டைகள் உடைஞ்சுதுன்னு சொன்னால் எண்ணெய் உள்ளுக்கு இழுத்துரும். நல்ல அடுப்பை கூட்டி வச்சு பொரிக்கக்கூடாது. அடுப்பை நல்ல அளவான நெருப்பில் வச்சு தான் மெதுவாக இதை பொரிக்க வேணும். எங்களோட ரவை உருண்டைகள் பொரிஞ்சு கொண்டு வருகுது. இந்த மஞ்சளாக பந்து மாதிரி இருக்குது. இதை நாங்கள் இப்படியே எடுத்துருவோம். எடுத்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற பனங்கட்டி பானைகளை அப்படியே போட்டு ஊற விடுவோம். இந்த பானி ஆறி இருக்கக்கூடாது, அதுக்கும் இளஞ்சூடாக இருக்க வேணும். அப்போத்தான் எங்களுடைய இந்த உருண்டைக்குள்ள அந்த பானி உறிஞ்சப்படும். நல்லா இது ஊற வேணும். இதே போல் மற்ற உருண்டைகளையும் நாங்கள் பொரித்து எடுத்து எங்களோட பனங்கட்டி பானைகளை போட்டு ஒரு அரை மணி நேரம் என்றாலும் இதை அப்படியே ஊற விடுவோம். என்னுடைய ஸ்டைலில் ஒரு அருமையான ஆரோக்கியமான தித்திப்பான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டது. இந்த பானியில் ஊறின குலாப் ஜாமுன் உருண்டையை எடுத்து அப்படியே பானிகளை அமர்த்திட்டு ஒரு துண்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப இன்னொருக்கா அந்த பானிகளை அமர்த்தி இன்னொரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த பனங்கட்டின சுவை அருமையாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு சுவையாக இருக்கும். உண்மையிலேயே நீங்களும் ஒரு நாளைக்கு இதை செய்து பாருங்கள். வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. அவ்வளவும் ஆரோக்கியம்தான். வளமையான எங்களோட குலாப் ஜாமுனில் சீனியும் பாலும் தான் இருக்கும். இதில் அப்படி இல்லை. எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியமான, பிள்ளைகளுக்கு உடம்புக்கு மிகவும் நல்லதான பனங்களி இருக்குது, பனங்கட்டி இருக்குது. இந்த காலத்தில் உண்மையிலே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரோக்கியமான சாப்பாடுகளை கடையில் வாங்கி கொடுக்க முடியாது. கடையில் எதுவுமே ஆரோக்கியம் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் வீட்டில் செய்து கொடுக்கறது தான் நல்லது. இப்படி செய்து கொடுங்க, பிள்ளைகள் உங்களை பாராட்டுவாங்க. ஏனென்னா இது அவ்வளோ சுவையாக இருக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.